நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா ராகுல் பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜக இளைஞரணியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியின் சோனியா ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞரணியினர் அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் சோனியா புகைப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞரணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புனித வெள்ளியையொட்டி புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்த நாட்களை தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். மேலும் இந்த தவ காலம் சாம்பல் புதன் அன்று தொடங்கியதை தொடர்ந்து இந்த நாட்களின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்து சிலுவையால் அறியப்பட்டதை கிறிஸ்துவர்கள் நினைவு கூறுகின்றனர். இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மாரக்கணி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து தூய ஜென்மராக்கணி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணிகள் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பஸ்லிகா பேராலயம், வெளியனூர் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியால் அட்மிரல் சதி செனாய் நேற்று சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்திய கடற்படையில் சேர்வது குறித்து புதுச்சேரி இளைஞர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தும் பொருட்டு பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெறும் கண்காட்சிகளில் கடற்படைக்கு என தனியாக அரங்கு ஒதுக்கி தந்ததால் கடற்படையின் சிறப்பு புகழ் குறித்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்க ஏதுவாக இருக்கும். இதன் மூலம் கடற்படையில் புதுச்சேரி இளைஞர்கள் அதிக அளவில் பணியில் சேர்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றார். அதனை கேட்ட முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பாகுவில் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கேஸ் சிலிண்டர் அடுப்புக்கு மாலை அணிவித்து சாலையில் வீசி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூரில் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாகூர் கொம்யூன் கமிட்டி சார்பில் பாகூர் கடை வீதியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பாகூர் கமிட்டி செயலாளர் சரவணன் தலைமை தங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் தமிழ்செல்வன், மாநில குழு உறுப்பினர்கள் கலியன் இளவரசி, கமிட்டி உறுப்பினர்கள் பக்தவச்சலம், வடிவேலு, ஹரிதாஸ், சேகர் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் கமிட்டி உறுப்பினர் கௌஷிகன், கிளை செயலாளர்கள் முருகையன், ஆனந்த்ராமன், சதாசிவம், வெங்கடாச்சலம், நெல்சன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் அடுப்புக்கு மாலை அணிவித்து அவற்றை சாலையில் வீசி எரிபொருள் விளைவை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றன. சைபர் கிரைம் போலீசார் லட்சக்கணக்கில் ஏமாற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வங்கிக் கணக்கு சிம் கார்டை யாரிடமும் கொடுக்க வேண்டாம், மேலும் தங்களுடைய ஆவணங்கள் மூலம் சிம் கார்டு வாங்கி தர வேண்டாம், வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புகிறோம், அந்த பணத்திற்கு கமிஷன் தருகிறேன் என யாராவது கூறினால் நம்பி ஏமாற வேண்டாம். வங்கிக் கணக்கு மற்றும் மொபைல் சிம் கார்டு வைத்த இணைய வழி மூலம் மோசடி கும்பல் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். மோசடி செய்யும் வகைகள் வங்கி கணக்கில் பணம் வந்தால் அந்த நபர் மீது சைபர் கிரைம் போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறினார். மூலகுளத்தில் இயங்கி வரும் ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி முள்ளகுளம் பகுதியில் இயங்கி வரும் சர்வதேச பள்ளியான ஸ்டான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் உயர்நிலைப் பள்ளியின் 2025 ஆண்டிற்கான ஆண்டு விழா ஜிக்மர் மைதானத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இலுமினாட்டு 2025 என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் பிரீத்தி தலைமை தங்கினார். விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற இசை, பாடல், நடனம் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பல்வேறு மாணவர்கள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச உயர்நிலை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வம்பாக்கிரபாளையம் மீனவ கிராம நிர்வாகிகள் கூட்டத்தில் நாட்டு படகு மற்றும் கண்ணாடி படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு மீனவர்களே கோரிக்கை வைத்துள்ளனர். வம்பாக்கிரபாளையம் மீனவ கிராம நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்றது. ஏப்ரல் 15, ஜூன் 15 வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. புதுச்சேரி அரசால் அனைத்து கிராம மீனவர்களுக்கும் தடை விதிக்கப்படும். மீன்பிடி தடை காலத்தின் பொழுது விசைப்படகு மற்றும் கண்ணாடி நுண்ணிழை படகுகள் அடங்கும் நிலையால் விசைப்படகுகளுக்கு மட்டும் நிவாரணமாக 30,000 மற்றும் ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 8,000 வழங்கப்படுகிறது. இதில் பதிவு செய்யப்பட்ட நாட்டு படகு மற்றும் கண்ணாடி படகுகளுக்கு 15 நாட்கள் மானியம் வழங்குவதை அரசு தடை கோரியுள்ளது. இதற்கு எந்த நிவாரணமும் டீசல் மானியமும் வழங்கப்படுவதில்லை. எனவே நாட்டு படகு மற்றும் கண்ணாடி படகுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென வம்பாக்கிரபாளையம் மீனவ கிராம நிர்வாகிகள் கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இல்லையென்றால் வரும் திங்கட்கிழமை மீன்வளத்துறையை முற்றுகையிட அவர்கள் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் கருப்பு பேட்ச் அணிந்த பணிபுரிந்த பேராசிரியர்கள் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கடந்த மார்ச் 19ஆம் தேதி நடந்த BECTA பொதுக்கூட்டத்தில் CAS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து BECTA பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பணியின் பொழுது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வது என அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்தனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலை நிறுத்த செய்ய முடிவு செய்துள்ளனர். மடவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம், VIP நகர், ராஜீவ் நகர், புகழாங்குப்பம் வடக்கு வீதி ஆகிய பகுதிகளில் 32 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய கருங்கல் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் கிராமத்தில் உள்ள VIP கார்டனுக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சடா நகர் பகுதியில் உள்ள ராம்ஜி நகருக்கு ரூபாய் 7 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வடக்கு வீதிக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில்
அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக விவசாய அணியின் பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார் பகலவன், கோப்பு திருமாள், சகாயம், அங்காளம்மன் கோயில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, மணி, செல்வி, முருகேசன், ராஜகுரு, வாழமுனி உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் செங்கல்நீர் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலய 111ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி உலா நடைபெற்ற முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கம்யூனிஸ்ட் கீதநாதன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி கமல ஜோதி என்கிற அமுல் தேர் திருவிழா கமிட்டி உபயதாரர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் சிவசக்தி நகர் பகுதியால் கரிங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு 8,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டார். விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் சர்மிளா நாதன், இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உட்பட பாஜகவினர் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதியால்பேட்டை சோலை நகரில் தடுப்பு சுவருடன் கூடிய சாலை மற்றும் பெரிய வாய்க்கால் சரி செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியால் அனைத்து கால்வாய்களும் ஒன்று சேரும் பெரிய கால்வாய் கடல் பகுதி பெரிய வாய்க்கால் மிகவும் பழுதடைந்த எந்த நேரத்திலும் விடும் நிலையில் இருந்தது. மேலும் அந்த பகுதி சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதனை சரி செய்து தருமாறு அப்பகுதி பஞ்சாயத்துதாரர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரிடம் முறையிட்டனர். அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து போதுமான நிதி ஒதுக்குமாறு அதிகாரிகளை உத்தரவிட்டார். அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்த இன்று சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பு சுவரும் கூடிய சாலை மற்றும் பெரிய வாய்க்கால் சரி செய்யும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்துதார் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி முள்ளக்குளம் கரும்பு காரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்த விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முள்ளக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருமாதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டை கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளது. இங்கு சாக்கடை நீர் தேங்குவதால் சில நேரங்களில் அந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். இது குறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கருமாதி கொட்டகையில் கரும காரியம் செய்ய வரும் மக்களும் வழி இல்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பள்ளத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும் குடிநீர் பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பல முறை புகார் அளித்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புதுச்சேரி அரசை கண்டித்தும் மூலக்குளம் கருமாதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல கலந்து கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் சசிபாலன் உட்பட பொதுமக்கள் வாய்க்காலில் முட்டியளவு தேங்கிய கழிவு நீரில் இறங்கி நின்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அரசு வாய்க்கால் பணியை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். சுப்பையா நகர் மகாலட்சுமி நகர் வழியாக புதிய பேருந்து நிலைய கழிவுநீரை கொண்டு செல்லும் வழிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டார். புகழேன்பேட்டை தொகுதி சுப்பையா நகர் மகாலட்சுமி நகர் வழியாக புதிய பஸ் நிலையத்தில் கழிவுநீரை வெளியேற்ற ஸ்மார்ட் சிட்டி மற்றும் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்த நேரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். சுப்பையா நகர், மகாலட்சுமி நகர், கண்ணன் நகர், சஞ்சய் காந்தி நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு வீதிகளில் கழிவுநீர் வெளியேறி வருவது தொடர்புடையாக உள்ளது. ஆகையால் புதிய பஸ் நிலையத்தின் கழிவுநீரை வேறு மாற்று வழியில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற் பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வைத்தியநாதன், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், மென்துறை இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் அப்பகுதி மக்கள் கூடியிருந்தனர். புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதியான மல்லாடி கிருஷ்ணராவ் நேற்று டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து பேசினார். இது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து மல்லாடி கிருஷ்ணராவை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ஏனாமில் உள்ள ஜிப்மர் கிளை மருத்துவமனைக்கு உரிய ஊழியர்களை நியமிக்கவும், நர்ஸ், டெக்னீஷியன்ஸ் உள்ளிட்ட பணிகளுக்கு உள்ளூர் நபர்களை நியமிக்க கோரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவை சந்தித்து பேசினேன். மேலும் ஏனாவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதால் தற்போது கட்டப்பட்டு வரும் என்ஜினியரிங் கல்லூரியை புற்றுநோய் மருத்துவமனையாக மாற்றவும், அதில் பராமெடிக்கல் கல்லூரி துவங்கவும் கூறினேன். பின்னர் சுற்றுலாத்துறை செயலரை சந்தித்த ஏனாம் ராஜீவ் பீச் மற்றும் ஏனாம் டவர் மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கிட வலியுறுத்தினேன் என்றார். இருப்பினும் அவர்களின் சந்திப்பு புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. JVRCC சார்பாக உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். JVRCC சார்பாக உப்பளம் விளையாட்டு திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சுமார் புதுச்சேரியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மூர் பந்தலை மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பாலமுருகன் தொடங்கி வைத்தார். குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இலவச நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பாலமுருகன் கலந்து கொண்டார். தலைமை ஏற்று நீர்மூர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களான இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள 47வது ஜூனியர் ஆண்கள் ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி அணி வீரர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுவை மாநில ஆமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆப்பூரில் வரும் ஏப்ரல் 20 முதல் 24 வரை நடைபெற இருக்கின்ற 47வது ஜூனியர் ஆண்கள் பிரிவிற்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்கிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் புதுவை மாநில ஹேண்ட்பால் அணியினருக்கு
வழி அனுப்பும் விழா புதுவை உப்பளம் ஹேண்ட்பால் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் வஉசி மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குனர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். மேலும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் பிளமன் ஹென்றி ரமேஷ்ராவ் விளையாட்டு வீரர்களுக்கு பணியன் வழங்கி வாழ்த்து வழி அனுப்பி வைத்தனர். இவ்விழாவில் ஹேண்ட்பால் சங்க மாவட்ட செயலாளர்கள் விஜயராஜா, கருணை பிரகாஷ் மற்றும் சங்க பிரமுகர்கள் ஆறுமுகம், புகழ், பாபுவாள், வழக்கறிஞர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.